உங்கள் லைஃப்பில் யாருக்காவது சோஷியல் மீடியா மூலயமா அறிமுகமாகி இப்போ வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது, ஆனால் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்காங்களா? எனக்கு அப்படி தான் இவங்க. ப்ரௌனி ஆர்டர் கொடுத்தவங்க. நேம் அழகி அன்பு. சென்னை அடையாறில் இருக்காங்க. இவங்கள நான் மீட் பண்ணணும் நாங்களும் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் மீட் பண்ணவே முடியலை. அந்த மாதிரியே எங்களுக்கு சிச்சுவேஷன் அமைஞ்சிட்ருக்கு. இவங்கள மாதிரியே சோஷியல் மீடியாவில் இன்னும் சில பேர் இருக்காங்க. அதாவது நான் என்ன போஸ்ட் போட்டாலும் அவங்கள வந்து ஃப்ரம் தி ஸ்டார்டிங் ஆன்வர்ட்ஸ், நான் எப்போ பேஜ் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி லைக்ஸ் போடுறது, கமெண்ட்ஸ் பண்ணுறது, வந்து ஸ்டோரீஸில் வந்து எனக்கு வந்து சில ஐடியாஸ் சொல்கிறது, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்கல்ல, அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் தான் எனக்கு. நான் மேக்ஸிமம் என் லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எதுவுமே மற்றவங்கள்ட்ட சொல்லி சால்வ் பண்ணக்கூடாது, நம்மளே அதை சால்வ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பேன். ஆனால் சம்டைம்ஸ் வந்து என்னால் முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இவங்கக்கிட்ட தான், அழகியன்கிட்ட தான் நான் சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி. அவங்க சொன்னதை நான் அடிக்கடி வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்து பொறுமையாக இருந்ததுனால என்னமோ தெரியலை, இப்போ வரைக்கும் சில விஷயங்கள் வந்து எனக்கு நல்லது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ பொறுமை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியன்றது தெரிஞ்சுக்கிட்டேன் இவங்க மூலயமா. இவங்க ப்ரௌனி ஆர்டர் கொடுத்தப்ப பிஸ்னஸ் வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, என்கிட்ட அமௌண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆர்டரே வந்து கொடுத்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணலாம், இல்லை கால் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.